5000 ரூபா கொடுத்ததுக்கு ஏகப்பட்ட பில்டப்புகளை ஆளுங்கட்சி தரப்பில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது உரிமை தொகை திட்டத்தை கேஸ் போட்டு பாஜகக்காரங்க நிறுத்த பார்த்தாங்க. அதிலிருந்து நம்ம நேக்கா தபின்னு தான் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஷாக் கொடுத்து மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தோம், சூப்பரான ஒரு மார்னிங் கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருந்தாங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக தரப்புலேருந்து டிஃபெண்ட் பண்ணல. அதில் என்ன, நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே, நாங்கள் என்னமோ தடுக்க வந்தா மாதிரியும் இவர் என்னமோ அதை தத்தா மாதிரியும் இல்லை கதை கூட்டுனுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. பேசினது யார்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க தான். அவங்க இப்போவும் என்ன சொல்கிறாங்க, கற்பூர அச்சு சத்தியம் பண்ணல, அவள் தான். நாங்கள் உரிமை தொகையை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணவே இல்லை, யூனோ பிலீவ் மீ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுங்கிறாங்க. ஸோ பாஜக ட்ரை பண்ணலையா, இந்த 5000 ரூபாய் போட்டதெல்லாம் வெறுமான தேர்தல் ஸ்டண்ட்டு தானா, அதுக்கப்புறமா அதை பண்ணிட்டு நாங்கள் தடுத்துக்கிட்டு அதுக்கு வந்த மாதிரியா அதை இவர் தடுத்து நிறுத்திட்டு எல்லாருக்கும் தெரியாமல் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஊர் பூரா கதை விட்டுனேங்கிறாரு. என்ன டைலாக் இதெல்லாம், சூப்பர் மாதிரி சூப்பர் மார்னிங் கொண்டு வந்துட்டேன்லாம் பேசினுக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். நான் பெண்களுக்கு கிடைக்கின்ற 1000 ரூபாயோ 2000 ரூபாய் நான் குறை சொல்லலை, பெண்கள் கையில் இருந்தால் அது பெண்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாற்று பொருளாதார சக்தியாக அவர்களை முழுவதுமாக பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையும் அளவிற்கு அவர்களின் வாழ்வாதாரம் இருக்க வேண்டும் என்பதுதான் மோடி அவர்களின் திட்டம். ஆனா ஏதோ மோடி அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கறத தடுத்துருவாங்க, மத்திய அரசு பெண்களுக்கு கொடுக்கறத தடுக்க பார்த்தாங்க. நான் பாஞ்சு போய் அந்த தடுப்பெல்லாம் தூக்கி வீசிட்டு சூப்பர்மேன் மாதிரி நான் ஒரு சூப்பர் மார்னிங்கை கொண்டு வந்தேன். இதெல்லாம் என்ன வசனம்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்தது இப்போ திமுக கூட்டணியை பற்றி ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பொறுத்துமே எல்லாம் போயிட்டுருக்கு, வெள்ளத்து போயிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வெள்ளத்து போயிருக்கிறாங்கன்னா, முதல்வர் சொல்கிறார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் தமிழ்நாட்டுக்கு சாத்தியம் கிடையாது. அவர் சொல்லியுமே அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறது நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்க ஒற்றுமை இருக்குது. அப்போ அந்த கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செதஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படி அள்ளி கொட்டியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க கட்சிக்குள்ளேயே ஒருவரையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு மாணிக் தாக்கூரோட ஒரு மதுரையில் நாங்கள் தான் வேட்பாளர் நிற்பாத்தோன்னு தீர்மானமே போடுறாங்க. ஆனா ஒரு மாநில தலைவருக்கு அது தெரியலன்னு சொல்றாரு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களான இளங்கோவனா இருக்கட்டும், ரகுபதி அவர்களா இருக்கட்டும், உடனே நாங்க ஆட்சியில எல்லாம் பங்குல எல்லாத்திற்கும் மேல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராதுன்னு சொன்னப்புறமும் இவங்க எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுக்கடுத்தது திமுக ஆகும்னா என்ன சொல்லுறாங்க, 7வது முறையா நாங்க ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. 7வது முறை ஆட்சிக்கு என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே அவங்க என்ன டைலாக்லாம் விட்டுனுக்கிறாங்கன்னா, போன 10 வருஷத்தில் வட சென்னை வளரவே இல்லையா, இப்போ இவங்க 5 வருஷத்தில் தான் வளர்த்து எடுத்துன்னு வந்துனுக்கிறாங்களாம். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் வளர்த்து எடுத்துன்னு வரணும்னு தோணல அவங்களுக்கு, இப்போ தான் வளர்த்து எடுத்துனுக்கிறீங்களா அப்படின்னு லாஜிக்காக கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றங்கள் வர்றது தானே, அதை நம்ம இந்த மாதிரி லாஜிக்கலாக கேள்வியெல்லாம் கேட்டால் அப்புறம் இவ்வளோ கேள்வி கேட்பீங்களா நீங்கள்? வளர்க்குறது நாங்கள் ஏதாவது வேலை பார்ப்போம், ஏன் இதுக்கு முன்னாடி பார்க்கல, முன்னாடி பார்க்கல அப்போ இப்போ பார்க்குறோம்ல அப்படின்ற மாதிரி திருப்பி கேட்டு கடுப்பாயிட்டு உங்களுக்கு ஒன்றும் பண்ணலடா விடுங்கடா போடாங்க ரொம்ப பேசுகிறீங்கடா நீங்கள் அப்படின்னு விட்டு போய்ட்டு என்ன பண்ணுறது? அதனால் வளர்றாங்க, லேட்டாக வளர்ந்தாலும் பரவாயில்ல, வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சந்தோஷப்படுறதுல மண்ணள்ளி போடுற மாதிரி இப்படிலாம் டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசாதீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி நார்த் சென்னை பக்கம் இருந்து குரல்கள் கொஞ்சம் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போயாவது எதுனா பண்ணுங்கிறாங்க, கம்முனிருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணால் சரி பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுறணும். ஏன் பண்ணுற, முன்னாடி ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அது லாஜிக்கான கேள்வின்னு நினச்சி கேட்டுனுக்கிறோம். நம்ம இன்னைக்கு சொல்றாங்க நாங்க 7வது முறை ஆட்சிக்கு வருவேன்னு சொல்றதுல இன்றைக்கு வரைக்கும் இலவசம் கொடுக்க வேண்டிய நிலையில தான் மக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வளர்ச்சி இருக்குது? இன்னைக்கு சொல்றாரு கடந்த 10 ஆண்டு காலமாக வடசென்னை வளர்ச்சி அடையல, வளர்ந்த வடசென்னையாக இப்பதான் மாறிக்கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு முன்னால் நீங்க ஆட்சி செஞ்சீங்கல்ல, சிங்கப்பூர் ஆக்குவோம் சென்னைன்னு சொன்னீங்க, எங்க ஆக்குனீங்க? இன்னும் தண்ணி நிக்கதானே செய்யுது. தண்ணி நிக்கிறது உடனே ஆட்டோ தூக்கிட்டு வந்து எங்க வீட்டு முன்னால் நிக்காதுங்க. நான் தண்ணி வர நேரத்துல சொன்னேன், இப்ப இல்ல.